பரவாயில்லைங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. வாய் இல்லாட்டி போனா பேயே தூக்கிட்டு போயிடுங்க. ஆனா அந்த கட்டப்பா ஆளு கட்டு கடங்காதவனுங்க. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், அந்த மாதிரியா? அப்படிலாம் இல்லைங்க. நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேனாக்கும். ஏதாவது வேலை போட்டு விடுங்க அம்மணி. எங்க உங்க திறமைய பார்க்கலாமா? கொஞ்சம் காலம்க்கு விடுங்க. கட்டப்பா கெட்ட போட்டாலும் கால் தான் அமுக்கணுமா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்வோம். சாரி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது அனிமே மேல கைய காலதாங்க வச்சேன். என்கிட்டயே எகத்தாலமா பேசுறேன். சார் கோபப்படாதீங்க சார், பிபி ரைஸ் ஆட போகுது. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. ஐ லவ் இட். ஆமா, இந்த ஆள் யாரு? ஷோ, இது புதுசா வந்திருக்க வேலைக்காரன். பேரு கட்டப்பா. என் கசின் வீட்ல இருக்க சர்வெண்டோட கசின். நான் இருக்கும்போது இன்னொருத்தவங்கள தொடறதா? அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். என்னது? இல்ல, நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது இன்னொருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி மேம். ருக்குவுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. என்னது? ருக்குவுக்கு கால்ல அடிபட்டுச்சா? என்னாச்சு? 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 நீ ஏன் பதற? ஏதோ வேண்டியவங்களுக்கு அடிபட்ட மாதிரி. நான் அனிதா மேடமுக்கு வேண்டியவனுங்க. வேண்டியவங்களுக்கு வேண்டியவங்க தானுங்க. நீ வேண்டது போதும், ஓவரா வேண்டாத. நட்டு சார், உங்களுக்கு இப்ப என்ன உதவி பண்ணணும்? அதே உங்ககிட்ட இது வேணும் அது வேணும் சின்னதா ஏதாவது கேட்கறத விட கேட்கறதான் கேட்கறேன், பெருசாவே கேட்டுறேனே. வாட்? உங்க வேலைக்கார கட்டப்பாவே எனக்கு கடனா கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஐயோ பதறாதீங்க. ருக்கு கால் சரியாகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வேணா அனுப்பி வச்சிடறேன். கட்டப்பா, கொஞ்சம் போயிட்டு வரீங்களா ப்ளீஸ்? என்ன அனிமே வேலைக்காரங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? வர போறான். சரி, நீங்க சொல்றீங்களா போறணுங்க. வேலை கொடுக்கறதுக்கெல்லாம் காலில் போய் விழுந்துட்டு என்ன விசுவாசமா? காலெல்லாம் விழுகுடா, கோலத்தான் எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு வா. அப்ப வரேன் நீ மேம். நான் போயிட்டு வரணுங்க. பாய் கட்டப்பா. சரி, டேக் கேர். சரிங்க. இத வந்துடுங்க அம்மணி. எங்க இருக்கீங்க அம்மணி? இப்போ எதுக்கு நீ அவங்கள தேடிட்டு இருக்க? சார், நான் கைய வச்சு நீவி விட்டா எப்பேற்பட்ட காயமும் காணாம போயிடும். அடிப்பட்ட ஆம்புலன்ஸா வருவான், கடிப்பட்ட காயகல்பமா வருவான் இந்த கட்டப்பா. இந்த மாதிரி ஒரு ஆளத்தா இத்தனை நாள தெரியும். உள்ள பாருங்க, போலாம். வா. எங்கங்க? இந்த நட்டுவை பார்த்தாலே குரல் வலி கடிக்கிற போல் இருக்கு. வீட்டை கூட்டு, பாத்திரம் கழுவு, கடாய கழுவு, பாத்ரூம் கிளீன் பண்ணு உயிர் எடுக்கிறான். உன்னுடைய வித்தியாசமான ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். பத்தா குறைக்க இந்த போலீஸ் வேற. சிரிக்கிறல்ல, நான் படுற கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா? நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மாட்டி விட்டல. போன் பேசி பேசி என் காதே போச்சு. எல்லாத்தையும் அனுபவி. அதுவும் இதுவும் ஒண்ணா? கழுத விஷம் போட்டா கத்திதான் ஆகணும் விக்கி. ஐயோ ஹனி, இந்த கட்டப்பா குட்டப்பா நெட்டப்பா கெட்டப்பா எதுவும் தேவையில்ல. நான் வேஷத்தை கலைக்கிறேன். ஐயோ நோ 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 நோ. இல்ல விக்கி, ஐ ரியலி என்ஜாய் கட்டப்பா கெட்டப். ஐ லவ் யூ. எனக்காக இந்த வேஷத்தை கலைச்சிடாத ப்ளீஸ். ஐயோ ஹனி, நான் என்ன கட்டப்பாவா? ஓ விக்கி தானே? விக்கி தான். ஆனா எனக்கு கட்டப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தா போலீஸ் என்ன பிடிச்சிரும். ப்ளீஸ் விக்கிமா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி சரி, எல்லாம் உனக்காக ஓகே. ஆனா இந்த மீசை தான் ரொம்ப அரிக்குதுப்பா. ஹனி மேம், ஹனி மேம். ஐயோ கட்டு. ஹனி மேம். என்ன பண்ணுதுப்பா? விக்கி கம்மியா கம்மியா. ஹனி மீசை எங்க? மீசை எங்க ஹனி? மீசை எங்க? ஹனி இங்கதான் இருக்கீங்களா? கட்டப்பா, சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டு இங்க அனி மேம் கால் அமிக்கிட்டு இருக்கியா? அனி மேம்,
பக்கி சாருங்க அவரு வெளியூர் போயிருக்காரு சார். வெரி குட். இல்ல எப்ப பாரு உங்களை தனியா விட்டுட்டு ஒரு ஊர் சுத்துறதே வேலையா போச்சு. ஏன் தான் பக்கி சாருக்கு கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேல அக்கறையே இல்லைங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதனாலதான் உங்களை பத்திரமா பாத்துக்கலான்னு வந்தேன். என்ன ஒரு அக்கறை சார் உங்களுக்கு. ருக்கு மேடம்க்கு முடியாம இருக்கிறப்ப கூட இவங்கள பத்திரமா பாத்துக்கிறீங்களே. அப்புறம் லட்டு சார் என்ன விஷயமா வந்தீங்க? உன்னை கூட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாங்களா? வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது. மத்தியானம் என்ன சமைக்கலான்னு வேற ஒன்றும் புரியல. ஆனா நாட்டுக்கோழி வாங்கிட்டேன், மீனியா வாங்கிட்டேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போயிட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்து. ஓகே சரிங்க. கிளம்பு கிளம்பு. நீங்களும் வாங்க போவோம். வர கொஞ்சம் வேலை இருக்கு. வயசானவங்களை வேலைக்கு வச்சா இப்படிதான். அப்புறம் அனி மேம் சொல்லுங்க நட்டு சார். அனி மேடம், விக்கி சார் வெளியே போயிருக்காரு சொன்னீங்கல்ல, அவர் வெளியே எங்கேயும் போல. நட்டு சார் வீட்டுல தான் இருக்காரு. கட்டுப்பா, உனக்கு நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் சரியா வைக்க தெரியாது. இரு, நானும் வரேன். அனி மேம் தான் வந்துடுறேன். பாவம் விக்கி என்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டான். இப்ப எதிர் வீட்லயும் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறான். ஓகே, மேரேஜ் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறது தானே நல்லது. நீ எங்கடா இங்க? அது இருக்கட்டும் நட்டன்னா, நான் கேட்டப்ப வேலைக்காரனை தரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப அவன் விக்கி சார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு வர்றான். கட்டப்பாவை என் வீட்டுக்கு அனுப்பி விட்டதே அனி மேம் தான். அவங்க வீட்டுக்கே வேலைக்கு அனுப்ப வேணாம்னு சொல்றியா? நட்டு சார், கடன் வாங்குற வரைக்கும் கல்யாணமாகாத பொண்ணு மாதிரி அமைதியா இருக்கணும். கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணமான பொண்ணு மாதிரி புயலா மாறிடணும். போட்டகத்துக்கு ஒன்றதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாலைவனம் கேட்டுச்சாமா. நான் புத்திசாலித்தனமா பேசினா அதையே நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. டைரக்டா விஷயத்த சொல்லுங்க. என்னால அனி மேம ஏமாத்த முடியாது. உங்க விசுவாசத்துக்கு அளவே இல்லைங்களா? ஏன்றா கோபி, நான் ஒன்றரை வீட்டுக்கு வரல, என்ன கேட்டு அனிதா வீட்டுக்கு போனேன். அவ்வளவுதான். ஐ, அது உன் வீடு இல்லையே, அனிதாக்கா வீடு தானே. அப்புறம் நான் எதுக்கு உன்னை கேட்கணும்? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். வேற எப்படி சொன்னா கேப்பேன். ஐ லைக் இட். இதான் நல்ல சந்தர்ப்பம். நட்டு வாயை கொஞ்சம் கிளறலாம். நட்டு சார், அதே எப்படிதான் இந்த விக்கியை வச்சு அனிதா மேடம் சமாளிக்கிறாங்களோ தெரியலையே சார். வந்த 2 நாள்ல உனக்கே புரிஞ்சு போச்சா? கல்யாணத்தை கச்சிதமா பண்ணணும்னா ஒரு சில பொருத்தம் வேணும்னு ஜோசியருக்கு சொல்லுவாங்க. அனி மேம பார்த்தா வருத்தமால இருக்கு. என்ன நட்டு சார் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன கட்டப்பா டார்லிங், 2 பேருக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? அனி மேமுடைய அழகுக்கும் அறிவுக்கும் இந்த விக்கி கிட்ட கூட போய் நிக்க முடியுமா? ஆனா நீங்க கிட்ட வந்துட்டீங்க. நிஜமாவா சொல்ற? கட்டப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னு சொல்ல வரேன். ஓ, எனக்கு வந்து விக்கிய கண்டாலே எரிச்சலா இருக்குங்க. நீ ஒண்ணு பண்ண கட்டப்பா, விக்கிய நிம்மதியாவே இருக்க விடாத. அவன் சாப்பிட்டா உப்பள்ளி போடு, படுத்தா பாத்திரத்தை தூக்கி போடு. ஏன்னா அவன் வீட்டுல பண்றதே உருப்படியா இது மட்டும்தான். இனிமே நீ இதை பண்ண அதை பண்ணு போன்ல மட்டும் சொன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு அமௌண்ட் தரேன். சரிங்க. இல்ல பனியன் சட்டியை கூட வாங்கி. அது என்ற கிட்ட நிறைய இருக்குதுங்க. வான்கோழி பனியன் சட்டிப்பா நல்லா இருக்கும். அதனால தானங்க வேணாங்கிறேன். சரி சரி வா, வீட்டுல வேலை இருக்கு. என் மேல இவ்வளவு காண்டா உனக்கு? அப்படியானந்தாவா? இவர் மறு அவதாரம் எடுத்து 1.5 வீட்டுக்கு வரப்போறதா என்ற கனவுல வந்து சொன்னாரு கண்ணு. இயற்கையின் அற்புத விதையே, உன்னுள் ஒரு மரம் ஒளிந்திருக்கிறது. நீ ஏன் வெகு நாளாக சிறு செடியாகவே இருக்கிறாய்? வளரு செடியே வளரு. இவர் பப்படியான அந்த மாதிரி பேசுறாரு. அழைக்க வேண்டாம், நினைத்தாலே வந்து விடுவேன். நான் அழைத்தது உன் கணவனின் உயர்வுக்காக. அவர் உயிரை போக வேண்டும் என்றால் நீ அவன் அருகில் 6 மாதம் செல்லாமல் இரு. சரிங்க சாமி. பப்படி 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 வெளியே சொன்னா தப்படி தப்படி தப்படி. வணக்கம் சாமி. டேய் கோபி, நீ எப்படா இங்க? ஒன்னும் கவலைப்பட வேணாம். நான் எதையுமே பார்க்கல. நட்ட நான் வாழ்க்கையில நீங்க விளையாடுறத நான் கேட்கல. ஆனா நீங்க தான் பப்படி ஆனந்தா சாமின்றத நான் நம்புறேன்.